நம்மளோட அம்மா காலத்துலலாம் விறகடுப்புல தான் அதிகமா வந்து சமையல் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்பவும் அப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடும், சிலிண்டர் விலையும் ரொம்பவே அதிகமா இருக்கு. சிச்சுவேஷன் இப்படியே இருந்தது அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்ம எப்படி சர்வை பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து தெரியல. என்னதான் நம்ம வீட்ல அடிஷனலா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருந்தாலுமே, கேஸ்ல குக் பண்ற அந்த கம்ஃபர்டபிள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வராது. ஏன்னா, அதில ஒரு 1/2 மணி நேரத்தில ஒரு டிஷ் தான் பண்ண முடியும். இதே கேஸா இருந்தது அப்படின்னா, அட் அ டைம்ல நம்ம 3 டிஷ் வந்து ரெடி பண்ணலாம். இனிமேல் வந்து இந்த 3, 4 டிஷ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறதுக்கு வாய்ப்பே வந்து இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. இன்னைக்கு நாங்க வந்து சிலிண்டர் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு புக் பண்ணும்போது, சுத்தமாவே வந்து உள்ள போகவே இல்ல. புக்கும் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து அதையும் மீறி நம்ம புக் பண்ணோம் அப்டின்னா, வரக்கு 30 to 40 டேஸ் ஆகும் அப்டிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன் இப்படியே போனா எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்டிங்கிறது வந்து தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சிலிண்டர் எந்த அளவுக்கு நம்ம கம்மியா யூஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கம்மியா யூஸ் பண்ணிக்கணும். நானுமே இன்னைக்கு வந்து ஏதாவது வெரைட்டியா பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஆனா சிலிண்டர் விலையும், சிலிண்டர் தட்டுப்பாடையும் நெனச்சு இன்னைக்கு ஒரே வெரைட்டியா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிறலாம் அப்டின்னு சொல்லிட்டு புளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அடிஷனலா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறங்காட்டி ஏதோ வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பால் காய வைக்கிறது, டீ, காஃபி போடுறது, சாதம் வைக்கிறது, கூழ் ஏதாவது காய்ச்சறது, அந்த மாரி சில திங்ஸ்க்கெல்லாம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டீ, காஃபியெல்லாம் அதிகமா குடிக்கிற ஆள் கிடையாது. ஆனா இந்த 3, 4 டேஸா டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு தான் நான் போய் படுக்கிறேனே. ஏன்னா அந்த அளவுக்கு என்னமோ தெரியல, இந்த ப்ரூ காஃபி மேல ஒரு அடிக்ட் வந்து வந்திருக்கு. டெய்லி நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு தான் நான் போய் படுக்கிறேன். நம்ம வீட்ல வேற எருமப்பால் வாங்கிட்டு இருக்கோமா, இதில காஃபி போட்டு குடிக்கும்போது நல்லா திக்கா டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கு.